ஆரோக்கியமான பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கும் அன்பான தமிழ் பேசும் நேயர்களே, விளையாட்டும் ஊட்டச்சத்தும் என்ற தொடரிலே முதலாவது வீடியோவிலே உங்களை நான் சந்திக்கின்றேன். விளையாட்டுகளிலே ஈடுபடுபவர்கள் அனைவருக்கும் எலக்ட்ரோலைட்ஸ் என்று கூறப்படும் கனியுப்புக்கள் அவசியம்தானா, அல்லது ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரம்தானா கனியுப்புக்கள் மேலதிகமாக வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் பார்ப்போம். உதாரணமாக, ஒருவர் தினசரி 30 நிமிடம் அல்லது 45 நிமிடம் நடப்பவராக இருந்தால் அவருக்கு எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்ஸ் அல்லது ஸ்போர்ட் ட்ரிங்க்ஸ் என்று சொல்லக்கூடிய கனியுப்புக்கள் அடங்கிய ஒரு திரவம் பொதுவாக தேவைப்படுவதில்லை. அன்லெஸ் அவருக்கு வியர்வை அதிகமாக சுரக்கக்கூடியவராக இருந்தாலே ஒழிய அவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் தேவைப்படுவதில்லை. அப்படியானால் யாருக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் தேவைப்படுகின்றது? குறிப்பாக 1 மணித்தியாலத்திற்கு மேல் மிகவும் கஷ்டமான விகரஸ் எக்ஸசைஸ் அல்லது தீவிரமான உடற்பயிற்சியிலே ஈடுபடுபவர்களுக்குத்தான் எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்ஸ் அல்லது ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் அவசியமாக இருக்கின்றது. அதிலே என்ன அடங்கி இருக்கின்றது என்றால், பெரும்பாலும் தண்ணீரும் கனியுப்புக்களான சோடியம், பொட்டாசியம், சிறிதளவிலே மெக்னீசியம், கால்சியம் போன்றவையும் இன்னும் பழச்சாறு மற்றும் சீனி அடங்கியுள்ளது. இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் அல்லது எலக்ட்ரோலைட்ஸ் ட்ரிங்க்ஸை உங்களுக்கு சந்தையிலே வாங்கலாம், கடைகளிலே வாங்கலாம். வாங்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்ஸ் விலை அதிகமாக இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். இந்த எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்ஸை வீட்டிலே தயாரிக்கக்கூடிய ஒரு சிறிய ரெசிபி, அது மிகவும் பிரபலமான ஒரு ரெசிபி தான். நான் உங்களுக்கு என்னுடைய ஒரு பதிவிலே ஒரு கட்டுரையாக அதை எழுதி ஒரு இமேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். பெரும்பாலானவர்கள் அதை பார்த்ததாக தெரியவில்லை. எனவே ஒரு வீடியோவாகவே அதை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். இந்த 1 லிட்டர் எலக்ட்ரோலைட் சொல்யூஷனை செய்வதற்கு உங்களுக்கு 1 லிட்டர் தண்ணீர், ஒரு ½ டீஸ்பூன் அரை தேக்கரண்டி கரியுப்பு சால்ட், ஒரு 150 முதல் 200 மில்லிலிட்டர் வரையான பழச்சாறு மற்றும் சுவைக்காக சிறிதளவு எலுமிச்சம் சாறு, உங்களுக்கு இன்னும் மெக்னீசியம் போன்றவற்றை ஆட் பண்ண வேண்டுமானால் பம்ப்கின் சீட்ஸ், இதிலே நேச்சுரலாக அதிகமாக மெக்னீசியம் இருக்கின்றது. எனவே இவ்வாறாக உங்களுக்கு 1 லிட்டர் எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்ஸை உங்களுக்கு செய்து கொள்ளலாம். ஏன் உங்களுக்கு எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்ஸ், அதாவது கனியுப்புக்கள் சேர்ந்த ஒரு திரவம் அடிஷனலாக தேவைப்படுகின்றது என்று சொன்னால், இந்த அதிகளவு வியர்க்கும் பொழுது உங்களுடைய உடம்பிலிருந்து நீர் மாத்திரம் அல்ல, கனியுப்புக்களும் வெளியேறுகின்றன. விசேஷமாக வெளியேறுவது சோடியம். அதனால்தான் நாங்கள் விசேஷமாக சோடியமை ஆட் பண்ணுகின்றோம். பழங்களிலே பொட்டாசியம் இருக்கின்றது. இயற்கையாகவே உங்களுக்கு மெக்னீசியத்தை ஆட் பண்ணுவதற்கு பம்ப்கின் சீட்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இவற்றால் எதிர்பார்க்கப்படுவது உங்களுடைய நீரிழப்பை முதலாவது சரி செய்வது, அடுத்தது சோடியம், பொட்டாசியம் போன்றவை குறைபாடு ஏற்படும் போது வரும் தசைப்பிடிப்புகளில் இருந்து உங்களை காப்பாற்றுவது, மற்றும் உங்களுடைய குருதி சுற்றோட்ட தொகுதியிலே வரக்கூடிய மாற்றங்களை, உங்களுடைய எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸினால் வரக்கூடிய ஹார்ட் பீட் போன்றவற்றிலே வரக்கூடிய மாறுதல்களை பேலன்ஸ் பண்ணுவது, மற்றும் நரம்பு தசை தொகுதிகளுக்கு ஒரு உறுதியை வழங்குவதற்காகத்தான் நீங்கள் எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்ஸை நீங்கள் பாவிக்க வேண்டியதாக இருக்கின்றது. எனவே இந்த ரெசிபி மூலம் உங்களுக்கான எலக்ட்ரோலைட் ட்ரிங்கை நீங்கள் தயாரிக்கலாம். விசேடமாக மாணவர்கள் கிரிக்கெட், ஃபுட்பால், ரக்பி மற்றும் மேரத்தான் அதிக அளவிலே ட்ரெயின் பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு தான் இது பிரதானமாக முக்கியமாக இருக்கின்றது. மற்றும் முதியவர்களுக்கும் அதிகமாக வியர்ப்பவர்களுக்கும் இது மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, இன்னும் ஒரு தொடரிலே விளையாட்டும் நியூட்ரிஷனும், அதாவது விளையாட்டும் போஷணையும் அல்லது ஊட்டச்சத்தும் என்ற தலைப்பிலே பல தொடர்களை நான் செய்வதற்கு காத்திருக்கின்றேன். எவ்வளவு புரோட்டீன் உங்களுக்கு தேவைப்படும், கார்போலோடிங் என்றால் என்ன, எவ்வாறு நீங்கள் இவற்றை மெயின்டைன் பண்ணலாம், எவ்வாறு உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ப்ரெசிஷன், ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனால் உங்களுடைய திறமைகளை எவ்வாறு இன்னும் வலுவூட்டலாம் என்பதை பற்றிய பதிவுகளை இனிவரும் பதிவுகளிலே நீங்கள் பார்க்கலாம். எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். டாக்டர் அஹ்மத் ருஷ்டி, ஆரோக்கியமான பிரபஞ்சத்திலிருந்து.